ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி குழு மாரியானா ட்ரென்ச்சின் ஆழமான பகுதியில் க்ளோமர் சேலஞ்சர் அப்படிங்கிற சப்மரைன் உதவியால ஆராய்ச்சி செய்யும்போது அவங்களுக்கு சில விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மானிட்டர்ல ஒரு ராட்சத உயிரினத்தின் உருவத்தை பார்த்தாங்க. உடனே கடலின் மேற்பரப்புக்கு கொண்டு வந்த நீர்மூழ்கி கப்பலின் சேதமடைந்த மெட்டல் கேபிள்ஸை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சுமார் 25 மீட்டர் நீளம் இருக்கிற ஏதோ ஒரு ராட்சத உயிரினம் தான் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி இருக்கும்னு. ஒருவேளை அது மெகலடான் ஷார்க்கா இருக்கலாம்னு சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா இந்த மெகலடான் ஷார்க்ஸ் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிஞ்சு போச்சு. 1960 மாரியானா ட்ரென்ச்சில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த டான் வால்ஷ் மற்றும் ஜாக்வஸ் பிகார்டின் ட்ரீஸ்டே அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலின் கண்ணாடியை கூட இந்த உயிரினம் தான் சேதப்படுத்தி இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உண்மையாகவே மாரியானா ட்ரென்ச்சின் ஆழத்துல அப்படி என்னதான் இருக்கு? இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில் தான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1872 இருந்து 1876 வரைக்கும் HMS சேலஞ்சர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கப்பலின் உதவியால சில விஞ்ஞானிகள் பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்காக விஞ்ஞானிகள் தி டிராப் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தினாங்க. ஒரு நீளமான கயிற்றுக்கு லெட் அப்படிங்கிற எலிமெண்டால உருவாக்கப்பட்ட எடையை 6 அடி இன்டர்வெல்ஸ்ல கட்டி அதை மெதுவா கடலின் ஆழத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த கயிறு எவ்வளவு ஆழத்துக்கு போகுதோ அதை வச்சு கடலின் ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த HMS சேலஞ்சர் ப்ராஜெக்ட்ல கூட விஞ்ஞானிகள் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கயிற்றை கடலுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அது தரையை தொடவே இல்லை. அதனால அவங்க வரிசையா கயிற்றை கட்டி கடலுக்குள்ள அனுப்புனாங்க. அப்படி 11வது கயிற்றை கட்டி கடலுக்குள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அது கடலின் தரையை தொட்டது. இது மூலமா கடலின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. காலப்போக்கில் அட்வான்ஸ்டு சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி கடலின் துல்லியமான ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. அது 10.934 கிலோமீட்டர்ஸ். இந்த அளவுக்கு ஆழத்துல உலகின் மிகப்பெரிய மலையான மவுண்ட் எவரெஸ்ட தலைக்கீழ வச்சாலும் அதோட டிப் கடலின் ஆழத்தை தொடாது. இன்னும் 2 கிலோமீட்டர் கேப் இருக்கும். அப்படி 11 கிலோமீட்டர் ஆழம், 2550 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 69 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற இந்த இருண்ட பிரதேசத்துக்கு தி மாரியானா ட்ரென்ச்னு பெயர் வச்சாங்க. சுமார் 100 வருஷங்களுக்கு அப்புறம் 1960 ஜனவரி 23 ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் அப்படிங்கிற கடல் சார்ந்த ஆய்வாளர்கள் மாரியானா ட்ரென்ச்சின் ஆழமான பகுதிக்கு பயணிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேகமா பரவியது. அந்த ப்ராஜெக்டோட பெயர் நெக்டன். இங்க தண்ணியோட பிரஷர் கிட்டத்தட்ட 15,700 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு அதிகமான பிரஷர்ல ஒரு மிகப்பெரிய விமானம் கூட வெறும் சில வினாடிகள்ல ஒரு அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். இப்படிப்பட்ட ஆபத்தான இடத்துக்கு இந்த 2 பேரால எப்படி பயணிக்க முடியும்னு மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. ஜாக்வஸ் பிகார்டின் தந்தையான ஆகஸ்ட் பிகார்ட் 1950 ஒரு டீப் சி சப்மரைனை உருவாக்குனாரு. அதோட பெயர் பாத்திஸ்கேப் ட்ரீஸ்டே. இந்த சப்மரைன்ல தான் ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் பயணம் பண்ணாங்க. அப்படி ஜனவரி 23 காலை சரியா 8:30 மணிக்கு மாரியானா ட்ரென்ச்சை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த சப்மரைன் 8 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ரொம்ப வேகமா பயணிச்சுது. அதாவது ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் வேகத்துல பயணிச்சுது. ஆனா 8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அப்புறம் சப்மரைனோட வேகத்தை குறைச்சாங்க. ஏன்னா கடலின் ஆழத்துல எதனா பாறைகள் அப்படி இல்லைன்னா மலைகள் இருந்தா அது மேல மோதாம இருக்க. அப்படி அவங்க சம்மரைனை மெதுவா கடலின் பாதாளத்தை நோக்கி கொண்டு போனாங்க. கடைசியா மதியம் 1:30 மணிக்கு அவங்க மாரியானா ட்ரென்ச்சின் மேற்பரப்புக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா அந்த க்ரூ மெம்பர்ஸ் அங்க வெறும் 20 நிமிஷங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி சரியா 3:30 மணிக்கு கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. சரி, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கடலின் பயங்கரமான இடத்துக்கு போன அந்த 2 பேர் எதுக்காக வெறும் 20 நிமிஷத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க? ஒருவேளை அவங்க அந்த இருண்ட பிரதேசத்துல எதனா ராட்சத உயிரினத்தை பார்த்திருப்பாங்களா? இல்ல அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால உடனே திரும்பி வந்துட்டாங்களா? உண்மையா சொல்ல போனா நெக்டன் ப்ராஜெக்ட்ல விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தை சந்திச்சாங்க. அது என்னன்னா, பூமியிலிருந்து 32,000 அடி ஆழத்துல அந்த நீர்மூழ்கி கப்பல் மாரியானா ட்ரென்ச்ல தரையிறங்கிறதுக்கு முன்னாடி ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டாங்க. அதே போல ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை உணர்ந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல் தரையை தொட்டதால ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸா இருக்கலாம்னு.
ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த சமயத்துல நீர்மூழ்கி கப்பல் தரையை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த கப்பலின் எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸையும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய உயிரினம் அவங்களோட கப்பலை உரசிட்டு போகிற மாதிரி உணர்ந்தாங்க. அது ஒரு சாதாரண கடல் உயிரினமா இல்ல மனித இனம் இதுவரை பார்க்காத ஒரு ராட்சத உயிரினமான கண்டுபிடிக்க கப்பலின் லைட்ஸ் ஆன் பண்ணி வெளியே பார்த்தாங்க. அப்போ கப்பலின் கிளாஸ்ல விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறத கவனிச்ச க்ரூ மெம்பர்ஸ் இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2012ஆம் வருஷத்துல டைட்டானிக் மூவி டைரக்டரான ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரியான ஒரு மிஷனை மேற்கொண்டாரு. அதோட பெயர் டீப் சீ சேலஞ்ச். இதுக்காக டீப் சீ சேலஞ்சர் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு சப்மர்சிபிள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படி மேரியானா ட்ரென்ச்சுக்கு தன்னோட தனிமையான பயணத்தை மேற்கொண்ட ஜேம்ஸ் கேமரன் கடலின் 35,787 அடி ஆழத்துக்கு போய் உலக சாதனை படைச்சாரு. இந்த மிஷன்ல புது புது இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. முக்கியமா சீ குக்கும்பர்ஸ் மற்றும் வித்தியாசமான அமீபா. வெறும் இது மட்டும் இல்லாம 35,000 அடி ஆழத்துல ஒரு விசித்திரமான நிகழ்வும் நடந்துச்சு. அது என்னன்னா, ஜேம்ஸ் கேமரன் பயணம் பண்ண சப்மர்சிபிளின் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்ல திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸின் வியூவை டிஸ்பிளேல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப மோசமா சேதமடைஞ்சிருக்குன்னு. ஆனா இது எப்படி நடந்துச்சு, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் 2001ல கூட நடந்திருக்கு. ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக ஜெர்மனி ஹியூஜின் 3000 அப்படிங்கிற ஒரு சம்மரினை கடலின் ஆழத்துக்கு அனுப்பியது. ஆனா 8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த சம்மரின் முன்னோக்கி போகாம ஒரே இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ற க்ரூ மெம்பர்ஸ் ஹியூஜின் சம்மரினை அசைக்க முயற்சி பண்ணாலும் அதனால எந்த பயனும் இல்லை. சரி, லைட்ஸ் ஆன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண க்ரூ மெம்பர்ஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த காட்சியை பார்த்து பயந்து போனாங்க. ஒரு விசித்திரமான உயிரினம் அவங்களோட சம்மரினை விழுங்க முயற்சி செய்யறத பார்த்து உடனே கப்பலின் வெளிப்புறத்துல எலக்ட்ரிக் ஷாக்ஸை உருவாக்கி அந்த ராட்சத உயிரினத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சாங்க. அதே போல 2003ல குளோமர் சேலஞ்சர் சம்மரினுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்துச்சு. குளோமர் சேலஞ்சர் கடலின் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைசஸ் உதவியால சில விசித்திரமான சத்தங்களை கேட்டாங்க. ஏதோ ஒரு உயிரினம் அவங்களோட சம்மரின் கேபிள்ஸை துண்டிக்க முயற்சி செய்யுதுன்னு உணர்ந்த க்ரூ மெம்பர்ஸ் மானிட்டர்ல பார்க்கும்போது 12ல இருந்து 16 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு ராட்சத உயிரினத்தின் நிழல் தென்பட்டுச்சு. அது பார்க்க 2 தலை டிராகன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அந்த உயிரினத்தை பார்த்து பயந்து போன க்ரூ மெம்பர்ஸ் உடனே அங்கிருந்து கிளம்பி கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் சப்மரினை பார்வையிட்ட இன்ஜினியர்ஸ் சப்மரினின் ஒரு பக்கம் ரொம்ப மோசமா சேதமடைந்து இருக்கிறத கவனிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பவர் கேபிள்ஸும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. ஆனா இந்த சப்மரினை தாக்கியது எந்த உயிரினம் அப்படின்னு இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுவரை கடலின் 5% மட்டும்தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மீதி இருக்கிற அந்த 95%ல மனித இனம் இதுவரை பார்க்காத உயிரினங்கள் வாழ அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை ஆழ்கடல்ல நடந்த நிகழ்வுக்கு மெகலடான் ஷார்க் காரணமா இருக்குமோ? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.